ஆட்சியில் சொத்து வரி உயர்வு பற்றி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவரிடம் பேசி வந்திருக்கிறேன். அதாவது தமிழக அரசு முறையாகத்தான் 25 விழுக்காடு, 50 விழுக்காடு, 75 விழுக்காடு என்று சொத்து வரி உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் ஆங்காங்கே அதை 2 மடங்காக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே அதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னபோது, அப்படி எங்காவது தவறு நடந்திருந்தால் அதை நான் சரி செய்கிறேன் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவரிடம் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதாவது அரசு விதித்த வரியை விட 50 விழுக்காடு என்றால் 50க்கு பதிலாக 100ஆகவோ, 100 என்றால் 200ஆகவோ அதிகாரிய வர்க்கம் விதித்ததை நாங்கள் குறைக்க கூறியிருக்கிறோம். அது மட்டுமல்லாது ட்ரோன் சர்வே இல்லாமல் நாங்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வரி விதிக்குமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது சொத்து உடைமையாளர்களுக்கு ஒரு நல்ல விஷயம்தான். ஆகவே எங்கெல்லாம் சொத்து வரி கூடுதலாக அரசு ஆணைக்கு மேலாக இருக்கிறதோ அதை குறைப்பதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அரசுக்கு நன்றி. மேலும் மற்ற மாநிலங்களிலே 47 வயசு வரை TNPC எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சில மாநிலங்களிலே 49 வயசு வரை போட்டித் தேர்வுகள் எழுத முடியும். தமிழகத்திலே அது 37 வயசாகத்தான் இருக்கிறது. நாம் சமூக நீதி மாநிலம் என்பதால் அந்த 37 வயசை குறைந்தபட்சம் 45, 47ஆக உயர்த்தினால் சிறப்பாக இருக்கும் என்று கேட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நீட் தேர்விலே 10 விழுக்காடு கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் என்று சொன்ன நிலையிலே முந்தைய அரசு 7.5 விழுக்காடு என்று உருவாக்கியது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுவை மாநிலம் 10 விழுக்காட்டையும் கொடுத்ததன் காரணமாக கிராமப்புற அதேபோன்று அரசு பள்ளி மாணவர்கள் 10 விழுக்காடும் அங்கே சேர்ந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த 7.5 விழுக்காடு கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக சுமார் 600 மாணவர்கள், இந்த கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளி மாணவர்கள் பயன் இழந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் நம்முடைய தமிழக அரசு இப்பொழுது காலை உணவை, மதிய உணவை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அது விரிவடைத்திருக்கிறது. அதன் காரணமாக பல மாணவர்கள் பயன்படுகிறார்கள். அதே மாதிரி இந்த 2.5 விழுக்காடை அரசு பள்ளி மாணவர்களுக்கோ அல்லது நம்முடைய அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கோ உயர்த்தினால் கடந்த 4 ஆண்டுகளாக நமக்கு ஏற்பட்ட 600 இடங்கள் இழப்பு என்பது சரி செய்யப்படும். அதையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். ஆவண செய்வதாக கூறியிருக்கிறார்கள். ஆக இதை செய்யும் பொழுது நாங்கள் தமிழக அரசுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு உள்ள பிரச்சனை தான் நாங்கள் பேசியிருக்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைகளும் பரிசு எழுதணும்னா பேர் சொல்லிடுவா திரும்பவும். SM இதயத்துல்லா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர். இது நம்ம பொதுமக்களுக்கான உள்ள பிரச்சனை தான், சரி பண்ணிக்க. இது நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 2% போனா 600 மாணவர்கள் இறந்துட்டோம். 47 வயசு BJP மாநிலம் நமக்கு சொன்னா